மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், மெரினாவில் மீன் வாங்க போகிறேன். மெரினா பீச்சு போயிட்டு நாங்கள் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வர போகிறோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு டிரைவிங்லேயே போயிட்டு அப்படியே பீச்சை சுற்றிக்கிட்டே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், மீன் வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க மீன் வாங்க போகலாம். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து கடைலாம் இருக்கும். இப்போ வந்து பெருசாக வந்துட்டு கட்டி விட்டுருக்குறாங்க கடை. இந்த சைடு இதுதான் வந்து ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பீச்சு. கடலில் பார்த்தா இந்த வாட்டி சின்ன சின்ன போட் எல்லாம் மீன் அந்த இடத்துல பிடிச்சிட்டு இருந்தாங்க போல். உள்ளே ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே வந்தாச்சு. கடை நிறையா இருக்குது, ஆனால் வந்துட்டு மீன் யாருமே விற்கல. ஒரு சில கடை தான் இருந்துச்சு. ஒரு 2 கடை தான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய மீன் வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஒரு 3-4 மீன் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த கடை நிறைய மீன் வெரைட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு முன்னாடி ஒரு கடை காமிச்சிட்டு அங்கேயும் அந்த அளவுக்கு மீன் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா சோயா சாக்ஸ் வச்சு என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி ஜீரக சம்பா போட்டு செய்கிறாரு. செஞ்சாச்சு, சூப்பராக வந்திருக்கு. உண்மையாலுமே பிரியாணி என்னை விட அவர் நல்லாவே சூப்பராக செய்கிறாரு. வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். வவ்வால் மீன் ஒரு 2 மீன் வந்துச்சு. அது வந்து 500 கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் இங்கே ரேட்லாம் வந்து எனக்கு கம்மியாக தெரியல. இவ்வளோ தான் எங்களுடைய சண்டே லஞ்சு. மீல் மேக்கர் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் வந்து ஆனியன் ரைத்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.